ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் 7. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். அந்த பையன் மட்டும் இல்லைனா எங்கள் அது எனக்கு என்ன ஆயிருக்கும்? உங்களை விட என்னை நல்லா பார்த்துக்கிட்டானா பார்த்துக்குங்களேன். இதுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைச்சல் இல்லையே. சரி சரி, ஆமாப்பா, நீங்கள் நெல் மூட்டைகளை யார் கொண்டு வர சொல்லியிருக்கீங்க? அவனைத்தான். எது, அவனையா? ஆமாம், அவன் தான் லோடு ஏற்றிட்டு வர போயிருக்கான். அவனை நம்பி எப்படிம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ ஹாயாக லோடு மூட்டைகளை ஏற்றிட்டு வரும்போது அதையும் ஒழுங்காக செஞ்சாரான்னு கேட்டால் இல்லை. ஸ்பீட் பிரேக்கரில் மூட்டை விட்டுருவாரு. ஏய், ஒரு மூட்டையை விட்டுட்டு போகிறையா? யோ நில்லையா? ஒரு மூட்டை தான் போச்சுன்னு பார்த்தா அடுத்தடுத்து விழுந்துட்டே இருக்கும். அங்கே இருக்க நாய்க்குட்டிக்கு கூட இவர் விட்டுட்டு போகிறது தெரியுதாமா. அப்பாடி ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ந்துட்டானா நல்லது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும் போது கயிறு ரொம்ப லூஸாக இருக்கும். இது என்ன லூஸாகவே இருக்குது? ஆமாப்பா, என்ன லூஸாக இருக்குது? இல்லையே, நான் டைட்டாக தானே காட்டினேன். எப்படி லூஸ் ஆச்சு? நீ எங்கேயோ மூட்டையை விட்டுட்டுருக்க. ஓ, நான் எங்கேயும் விட்டுட்டுருக்கேன் போல. என்னம்மா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? இவனை போய் எதுக்கு லோடு எடுத்து அனுப்பிச்ச? விடுமா, இப்போ என்ன பண்ணுறது? எங்கே தான் போட்டானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவரை பார்த்துட்ருக்க. சரி நீ போ, நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கிளம்புவாங்க. தேவையில்ல, நான் தானே பண்ணேன், நானே போய் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த வழியே திரும்பி வரும்போது மூட்டைகள் கீழே தான் விழுந்து கிடக்கும். நீ இங்கே தான் விழுந்தியா? காதில் எக்ஸெட் மாட்டிருந்ததுனால நீ விழுந்தது நான் கவனிக்கல. இவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குது. இருந்தாலும் அவளோட ஒரு பார்வைக்கு நம்ம இப்படி மிரண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்க்க, அந்த கண்ணாடியில் கூட நம்ம ஹீரோயினி முகமே தான் அவருக்கு தெரியும். இப்போத்துலேருந்து ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட மனசுக்குள்ளே என்ட்ரியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன இது, இந்த மூஞ்சி அவ மூஞ்சி மாதிரி தெரியுது. நம்ம ஒரு வேளை அவளை பற்றின நினைப்பிலே இருக்குமோ? நாம் எதுக்கு அவளை பற்றி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருப்பார். ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கு காமிப்பாங்க. நம்மளோட ஹீரோயினி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. நிறைய கட்டிகளை வைப்பா. தீ பத்தலை பாரு. நீ ஏதோ எனக்கு இந்த உதவி செய்யறதுனால நீ செஞ்சதெல்லாம் நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். ஆனால் அதுக்காக நீ ஒன்றும் என் கூட ஆர்கியூ பண்ணாமலாம் இல்லையே. மூட்டையை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் கம்முன்னு இருந்தேன். பரவாயில்லையே, பதிலெல்லாம் எதிர்த்து பேசுகிறியே, அவ்வளோ தைரியமா? சரி இருக்கட்டும். சரி, சமையல் வேலை முடிஞ்சுது. இந்தா, இது கொஞ்சம் டேஸ்ட்டு பாரு. இங்கே வா. எது? ஒன்று தான். எழுந்து வா, சமையல் வேலை முடிஞ்சுது. டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா வாயை தர. ஆ, எனக்கா? உனக்கு தாயா? ஆ தர. ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நம்ம ஹீரோவும் அதை வாங்கிப்பார். அந்த 2 காய்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. நல்லா இருக்குது, உண்மையிலுமே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் கமெண்ட் கொடுக்க, ஓ, இந்த அளவுக்கு சமைப்பியா நீ? எனக்கு தெரியும், என் சமையல் பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சரி, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு போய் பரிமாற வேண்டிய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் சைட் அடிச்சுட்ருப்பாரு. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன்? சொல்கிறேன், வாயா, என்ன அவசரம்? இப்படி சொல்லியே என்னை எத்தனை கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்திருக்க தெரியுமா நீயே? வந்துட்டோம், பாரு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வசந்த மாளிகைன்னு காமிப்பாங்க. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடமா? ஆமாம், இதெல்லாம் நானே க்ரியேட் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். அப்பப்போ ஃப்ரீ டைமில் நான் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பரவாயில்லையே, ஒரு இன்ஜினியரிங் மூளையே வச்சுருக்கியே. நன்றி. இதை நீ வெளியில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த இடம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இதெல்லாம் நீ எதுக்கு இந்த வில்லேஜில் பண்ண? அதான் முன்னாடியே சொன்னேனே. இதெல்லாம் நீயே பண்ணியா? நிஜமாவா? நானே தான் பண்ணேன், ஆனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாது. அப்புறம் நான் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு என்னை அவங்க திட்டுவாங்க. சில்லிகள். அது சரி, இந்த இடத்துல ஏதோ பட்டன் இருக்கே, இந்த பட்டன் எதுக்கான பட்டன்? ஏன் அதை இங்கே வச்சுருக்க? ஐயோ, அந்த பட்டனா? அதை தொடாதா, அதை மட்டும் தொடாதா, கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அதை ப்ரெஸ் பண்ணிடுவார். ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி பீச்சுன்னு அடிக்கும். ஏன்னா அந்த பூச்செடிங்களுக்காக அவங்க இதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எதுக்கே அமுக்கி தொலைச்ச அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண போக அவங்க ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ கையில் விழ, அப்புறம் என்ன, 2 கண்களும் பேச ஆரம்பிக்கும். உடனே சுயநினைவுக்கு வந்து நம்ம ஹீரோயினி அந்த பட்டனை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம் வரும். 2 பேரும் அசையாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க, நர்வஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை காமிப்பாங்க. அவர் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிராமத்தை சேர்ந்து ஒரு பழைய ஆளுன்னு சொல்லலாம். இப்போ இவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கானோ, இவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியாகவே ஒரு ரோஸே கொண்டு வந்திருப்பார் கொடுக்கலான்னுட்டு. என்ன எதுவும் பேச மாட்றா? அப்புறம் நீ வீட்டுக்கு போனதையும் குளிச்சிரு, இது ஒன்றும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதில் சொல்லிட்டு வரும்போது அந்த ஆள் ஸ்கேட்டிங் பண்ண ஆள் ஆப்போசிட்டில் வருவான். ஹே ஜியாங், நீயே தான் இல்லை? ஆமாம். ஒரு நிமிஷம், என் கை டர்ட்டியாக இருக்குது, அப்படியே இரு.
ஆமாம் நீ என்ன சடனா இங்கே ஸ்கூல் டைமில் பார்த்தது? இங்கே வா. இவன் யார் தெரியுமா? என்னோட பழைய ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். அது சரி, சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன? அது வந்து இவனுக்கும் பதில் சொல்லுமா? நான் அவளோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கின்னு சொல்லிடுவாரு. இவன் எப்பயுமே சொல்ல மாட்டான். இப்போ என்ன புதுசா? அப்படின்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆ சரி, அந்த கதையை விடு. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீ என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே? அதுவா, நான் அந்த கிராமத்தை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கிராமத்தோட அழகை அப்படியே படம் பிடிச்சி காட்டுறதுக்காக வந்திருக்கேன். வாவ், சூப்பர் ஐடியா. என் கூட வா, நான் உனக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கழட்டி விட்டு போவாங்க. நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு போவான். நம்ம ஹீரோக்கும் நீ அப்படியே வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரோஸ் இதுக்கப்புறம் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டு அவர் அப்படியே போக ஆரம்பிப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.